இருவருடைய பாதத்தை காண்பதற்காகவே கரங்களேந்து கண்கள் மூடி கடவுள் தவம் செய்கிறேன். சந்தோஷமானே இருந்தது. ஆனால் அப்படி இருந்தாலும் யாரப்பா எந்த ஊரு பக்தனே யாரப்பா எந்த ஊரு என்னை தேடி வந்த காரணம் என்ன? என்ன வர வேண்டும்? சோழபுரி நாட்டை ஆடுவதற்குரிய அப்படியாக இருந்தாலும் எங்களுக்கு என்ன வர வேண்டும்? என்ன வர வேண்டும்? காலையில 5 மணி ஆகிவிட்டது. ஆளுக்கு 6 கோட்டை வர வேண்டும். ஐயா நக்கு வர வேண்டும். வேண்டுமான வரங்கள் பெறுவதற்காக நாடி வந்திருக்கிறேன். கண்கள் மூடி கடற்கரை ஏறி தவம் செய்வதற்காக வேண்டுமான வரங்கள் பெறுவதற்காகவே வரவென்று கேட்டாயே. என்ன வரம்? அழியாத செல்வங்கள், போகாத உயிர். அப்படியா? உண்மையாக சாகாத வரம், வேகாத கூட அழிவராத செல்வம். அப்படியா வரத்தை கேட்கின்றாய்? முடிமன்னனாக இருந்தாலும், எப்பேர் விட்டு ஒரு மன்னனாக இருந்தாலும், முடிமன்னனாக இருந்தாலும் கடைசியில் பிடி சாம்பல். மனிதனாக இருந்தால் பிறப்பொன்று இருந்தால் இறப்பு வேண்டும். அதனால அந்த வரம் தர இயலாது, முடியாது. உறுதியாக வேறு வரம் கேளு. சாகாத வரம், வேகாத கூட அழியாத செல்வம், போகாத உயிர் கொடுக்க முடியாது. மற்றவரை எத வரம் கேட்டாலும் தெரிவார் அல்லவா? ஆமா. அப்படியா? இருப்பினும் எனக்கு 1000 சிரம், 1000 சிரங்கள், 1000 சிரம், 2000 கரங்கள், 2000 கரங்கள், கவச குண்டலம், கவச குண்டலம். அப்படி கவச குண்டலத்தி கவசம். ஆனால் வானம் தொடுத்தால், ஒரு வானம் தொடுத்தால் உன் கவசம் காப்பாத்துகிறதா? ஆமா. அப்படியா இருந்த போதிலும் ஐயரே, சாகாத முறை கேட்டு கொடுக்க மறுத்தீர்கள். ஆனா என்னை வெல்வதா இருந்தாலும், என்னை கொள்வதா இருந்தாலும், ஒரு சிரத்தை அறுப்பதா இருந்தாலும், ஒரு சிரத்தை அறுப்பதா இருந்தாலும் 6 மாத காலம் தவம் செய்ய வேண்டும். 6 மாத காலம் சண்டை செய்ய வேண்டும். சண்டை? ஆமா, சண்டையும் செய்யணும், தவங்களும் செய்ய வேண்டும். 6 மாத காலமாகப்பட்டது சண்டையும் செய்யணும். ஆனா இவங்க இடத்துல போர்க்களத்தையும் உருவாக்கணும். சண்டையும் செய்யணும், சண்டை போர்க்களம் சாமியும் கும்பிடணும். ஆமா. இருப்பதோ ஓர் உயிர், ஒரு உயிர் இரண்டாக மாறி சண்டை செய்யணும். ஆமா. ஓர் உடல், ஒரு உயிர், உடல் 2, 2 உயிர் 1. ஆமா. அந்த ஒரு உயிராகப்பட்டது நம்ம கிட்ட வந்து என்னது என்னது என்னாச்சு? ஒருவன் சண்டை செய்ய வேண்டும், ஒருவன் யாகமும் செய்ய வேண்டும், ஒருவன் யாகம் செய்ய வேண்டும். ஆனா ஆள் மாத்தி ஆள் சிரமர்த்தா தான் சிரத்தை அறுக்க முடியும். ஆமா. அடே அப்பா, எப்பேற்பட்டவன்!
ஈருடலா இருக்கணும். ஆமா. அந்த ஈருடலா இருக்கணும். ஒருவராகப்பட்டது யாகத்தை வளர்த்த வேண்டும். ஒருவராகப்பட்டது சண்டை செய்ய வேண்டும். மீண்டும் அப்படியே ஒவ்வொரு உயிராக ஒவ்வொரு சண்டை செய்தால் மட்டுமே என்ன வெல்லக்கூடிய வல்லமை இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட உருவத்தினால்தான் என் சாவுன்னு சொல்லி வரத்தை கேட்கறாங்க. கொடுக்கலாமா வேண்டாமா? இப்பேற்பட்ட வரமா? ஏமா வரம் கொடுக்கலாமா? உன்னை நம்பிதான் கொடுக்கறேன். இரு வா வாடி வாங்க வா. வரியா இல்லையா? அதனால வேண்டி வேண்டுமான வரத்தை கொடுத்தால் பார்ப்பேன். கொடுக்க மறுத்துட்டால் அக்கினி முட்டை அக்கினியிலே வந்து மடித்து விடுவேன். ஐயோ படைக்கப்பட்ட பிரம்மதேவன் இதோ வரம் கொடுக்கலையே ஒரு பத்தலா மட்டும் வாழ்ந்து வடித்தால் சொல்லி உங்களுக்கு இழிவு சொல்லாகும். இழிவு சொல்லாகிவிடும். அதனால நீ கேட்ட வரம் இதோ தருகிறேன். ஓ வரத்தை கொடுத்து விட்டேன் அல்லவா? இப்பொழுது ஆணுக்கு பெண் படைக்க வேண்டும். களவாணி தலவாணி களவாணி கண்ணு என்ன அப்படி குடுத்தாங்கல்ல கொஞ்ச நாள் வச்சு பல பண்ணு கண்ணு காத்தவராயா காப்பாத்து. அதனால வரத்தை கொடுத்து சத்தியலோகம் செல்லாம். என்னடா ஓடுறே? பயமில்லாம பேசிக் கொண்டிருக்கிறேன். படைக்கப்பட்ட பிரம்மதேவன் மரியாதை நாகடக்கம் முக்கியம். உனக்குதான் எனக்கு நாவல் சண்டாளர் சதிகாரனே உன்னை உரியாக்குவேன் நான். வரத்தை கொடுத்தது நான். என்னடா வார்த்தை தவறுகிறது? வார்த்தை தவறாக என்னடா செய்யும்? சத்தியமாக யாருக்கு சொந்தமானது? சத்தியயாகம் சதர்முகம் படைத்த பிரம்மதேவனுக்கு குழந்தைய மடியில தான் எடுத்து போடுவா. அதாவது அவரு படுத்திருக்கிறது மேட்ல, நீங்க குழந்தை படுக்கிறது இறக்கத்துல இருக்குது. அப்படி படுத்து அது ரைட்டுமா. குழந்தை ஏடால் தேனடத்து பிடிச்சு பண்ணேன். செலவு பண்ணி இருக்கிறாருமா. கம்மன் இருக்குமா? அப்படி போய் ஆட்டோ பைத்தியக்கார முட்டாள் பேசுறான். இது சத்தியம் யாருக்கு வருது? நிச்சயமாக ஆணுக்கு தான் அறிவில்லை, பெண்ணுக்கு அறிவில்லை. அடி அறிவு கட்டுவில்லை. வரத்தை கொடுத்து விட்டாய். பிரம்மதேவன் என்ன பல்லை போடுகிற பாம்பு எடுத்தாயா? நான் கடல், நீ கால்மாய். நான் மயில், நீ வான்கோழி. அதனால மயிலே மயிலே என்றால் இறகு போடுமா? மயில் ஆட எடுத்தால் ஆண்கோழி ஆட முடியுமா? ஆடத்தான் இறக்கு இருக்கிறதா? டேய் வரத்தை வாங்கி விட்டாய். ஓடிவிடு உன் லோகத்துக்கு. அப்படியா? நிச்சயமாக
ஐயோ ஐயோ சத்தியலோகம் எனக்கு இன்று முதல் எனக்கு நெப்பு கேட்டது அடியா எனக்கு என்னடி ஒன்னையும் விட்டுருப்பா. இது என்னது? இது ஒண்ணு மிச்சர் பட்டமா? மிச்சர் பண்ற ஒரு காரா பூந்தி. மகளிர் சங்கத்துல ஊனி போடுவாங்கடா. இருந்தாலும் தங்களுடைய நாடு நகரம் என்ன? தெய்வலோகத்துக்கு வந்த காரணம் என்ன? தெய்வலோகத்தின் என்பது நீதானே? 33 தேவருக்கும் 48 ரிஷிமார்களுக்கும் எண்ணர்க்கம் என்று சொல்லப்பட்ட தேவாதி தேவர்களே, தேவரெல்லாம் என்னை அமர வைத்தார்கள் இந்த தேவர் சபையிலே. அனைத்து தேவருக்கு தலைவிதி நீதான். அப்படி இருக்க நீ வந்த காரணம் என்ன? தேவலோகம் யாருக்கு சொந்தமானது? தெய்வலோகம் எனக்கு தான் சொந்தம். அவன் சோர்வாதிகாரங்கிட்ட நீ வம்பு பண்ணாத. உன் நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருக்குது. நெச வேகாத மாட்டல நீ ஆளு வேற வெள்ளை பட்டு கட்டு எனக்குதான் சொந்தம். வந்த வழியிட்டு ஓட முடியுமா? முடியாது. ஆசை இருந்தால் அனைத்து நீ உயிர் வலித்துக் கொள்வாய். அப்படியா? என்னதான் அடிச்சு விட்ட? ஏன் புருஷன் அடிச்சு பாடுறான்? நீ ஆம்பளை தாடுறா பார்க்கலாம். இப்படி எல்லாம் சொல்றேன். ஊர்ல உளுந்துருச்சு வந்தாலும் முடியாது முடியாது முடியாது.
ஐயோ சண்டால அரக்கன் துன்சன்னாசோட சொல்லக்கூடிய அரக்கன் எங்களை அடித்து வைத்து முக்காடு போட செய்கிறாரே. இவன் என்ன கோயிலுக்கு வந்து இப்படி முக்காடு போட செய்து விட்டாரே. இது என்ன காரணம்? இதெல்லாம் என்னிடத்தில் தவம் செய்து தந்திரமாக வரத்தை பெற்றுக் கொண்டு வரத்தில் மதமா இருப்பது போல் எங்களை வரத்தை கொடுப்பது தாங்கள் தானே. அனைத்து தேவர்களையும் சிறைப்படுத்தி விட்டு 33 கோடி தேவர்கள் எல்லாத்தையும் சிறைப்படுத்திட்டேன். இன்னும் ஒரு ஆள் இருக்குது. யாரு? ஸ்ரீமந்த நாராயணன் தேடி போறான். மாயக்கண்ணனை தேடி போகிறேன். உன்னுடைய தந்தையாரையும் சிறைப்படுத்த என்று போய் கொண்டிருக்கார். ஆமா, அவனுக்கு முன்பதாக நாம செல்ல வேண்டும். ஸ்ரீமந்த நாராயணன் அழைத்து கோவிந்தோ புறப்படு போகலாம். ஆனால் கேளுங்கள், அதாவது பிரம்மதேவனும் தேவேந்திர தும்சாதுரத்தை அடித்து அதோதப்பட்டு நமது குலதெய்வமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் மாயக்கண்ணனை கோரி தவம் இருக்கும் பொழுது இப்பொழுது மாயக்கண்ணனாகப்பட்டவர் வருவதாம் காண்க. ரமணது வடை ரோமல பாட்டு போறானே உண்டடே பரகதின்றானோ இதெல்லாம் ஓர்தான்